அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். நாளைக்கு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்சவசிய நாளா நாளைய நாள் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிற முறைப்படி முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது முருகப்பெருமானோட விநாயகரோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படும். 16 வகையான செல்வங்களும் சேரும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நாளைய நாள் அந்தளவுக்கு அற்புதம் நிறைஞ்ச ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததா நாளைய நாளில் நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்குது. இந்த சங்கடகர சதுர்த்தி விநாயகரோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். இந்த சங்கடகர சதுர்த்தி இருக்கக்கூடிய நாளில் விநாயகருக்கான வழிபாடுகளை நாம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தடைகளும் நீங்கும். அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததா நாளைய நாளில் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம். அடுத்ததா நாளைய நாள் நமக்கு பிரபஞ்சவசிய நாளாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாதமும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆகும். அந்த வகையில் நாளைய நாளில் 10-10ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்கும். பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சு இருக்கும். இந்த பிரபஞ்ச பேராற்றலை நாம் பயன்படுத்திக்கும் போது நம்ம வாழ்க்கையுமே மாறும். எப்படி அந்த எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையில் போகும். நம்ம சேனலில் தொடர்ந்து 2 வருஷத்துக்கும் மேலாவே இந்த மாதிரியான போர்ட்டலுக்கான பதிவுகள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான நாட்களை பயன்படுத்தி பலனடைஞ்சவங்க நிறைய பேருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைய நாளில் சங்கடகர சதுர்த்தி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. இந்த நாளே பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் தடைகளையும் நீக்கி நம்ம வாழ்க்கையில் டிவைன் எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நாளாகவும் நமக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. நாளைய நாளில் செய்ய வேண்டிய அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் நம்ம சேனலில் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பற்றி நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆறா சுத்தமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆறா ஸ்ட்ராங் ஆகும். முதல்ல ஆறானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூட்சம உடல், நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒளி உடல், அதாவது லைட் பாடி தான் ஆறா. இந்த ஆறாவை தாண்டி தான் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி நம்ம உடம்புக்குள்ள வரும். அந்த வகையில் நம்ம ஆறா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம ஜாதகத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய பொறாமை பார்வை, கந்திருஷ்டி, ஏக்க பெருமூச்சு, செய்வினை பாதிப்புகள், இது எல்லாமே நமக்கு வராது. அந்த வகையில் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நாம் முன்னேறணும்னு நினச்சோம்னா நம்ம ஆறாவை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இப்படி நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தி ஸ்ட்ராங்காக்கக்கூடிய பரிகாரம் தான் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம். அதனால தான் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செஞ்சுட்டு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. அந்த வகையில் இந்த பரிகாரத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க.
இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்கள் இன்னைக்கு நைட்டு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் செய்யணும். மற்றபடி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ அப்போ மறக்காமல் செய்யுங்க. நாளைய நாள் ஃபுல்லாகவே இந்த பரிகாரத்தை செய்யலாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்கன்னா பரவாயில்லை. நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்காக இன்னொரு முறை கூட நீங்கள் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்கள் முகம் கை காலை வாஷ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும். இந்த கல்லுப்புக்கு நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி ரொம்பவே அதிகம். ஆறாவை ஸ்ட்ராங்காக்கிறதுக்கு கல்லுப்புக்கு நிகரான பொருள் இல்லைன்னே சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளையும் தடைகளையும் நீக்கக்கூடியது தான் இந்த கல்லுப்பு. அடுத்ததான் நமக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும். நம்ம வாழ்க்கையில் மங்களங்களை சேர்க்கக்கூடியது மஞ்சள் தூள். குரு பகவானுக்கு உகந்தது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 பொருட்கள் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் நீங்கள் குளிக்கும்போது குளிக்கக்கூடிய தண்ணீரில் அது பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி வெந்நீராக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொன்ன 2 பொருளையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி அந்த தண்ணீரில் 1010ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இது நாளைய நாளில் இருக்கக்கூடிய போர்ட்டலோட எனர்ஜியை நமக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இப்படி 1010ங்கிற நம்பரை வலது கை ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி எழுதினதுக்கப்புறமா இப்போ நான் சொல்ல போகிற அஃபர்மேஷனை 3 முறை 3 டைம்ஸ் சொல்லுங்கள். இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்லி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் 3 முறை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல இங்கிலீஷில் சொல்லி காமிக்கிறேன். Every drop of this water cleanses my obstacles and activates the light and energy of Lord Murugan and Lord Ganesha within me. தமிழில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க, இந்த நீரின் ஒவ்வொரு துளியும் எனது கஷ்டங்களை நீக்கி என்னுள் முருகன் மற்றும் விநாயகரின் ஒளியையும் சக்தியையும் எழுப்புகிறது. இந்த மாதிரி இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ 3 முறை சொல்லிட்டு நீங்கள் தண்ணீரை ஊற்றி குளிக்கலாம். உடம்புக்கும் குளிக்கலாம், தலைக்கும் குளிக்கலாம். நீங்கள் உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போகிறீங்கன்னா தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் செஞ்சால் போதும். குழந்தைங்களுக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேணும்னா குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிக்க சொல்லுங்கள். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.